राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अच्चो उरुवर अழகியவா திருநாகை சௌந்தரராஜன் சௌந்தரவல்லி தாயார ஆனந்தமா நாம ராமானுஜரோட அனுபவிச்சோம். அழகா சுவாமி ராமானுஜர் ஜோரா கம்பீரியமாக சௌந்தரராஜனை பார்த்த யதிராஜன் அழகா அடுத்த திவ்ய தேசம் கிளம்புறார். திருப்புல்லானி திவ்ய தேசம் போறார். சில இடங்கள்ல முதல்லயே திருப்புல்லானி போயிட்டு திருப்புல்லானில நவதிருப்பதி சேவிச்சுட்டு இப்படி போனார் அப்படின்னு காண கிடைக்கார். சில இடங்கள்ல அழகா நாகை சௌந்தரராஜன் அனுபவிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே திருப்புல்லானி போனார் அப்படின்னு காண கிடைக்கிறது. திருப்புல்லானி திவ்யதேசம் ஆனந்தமா சுவாமி ராமானுஜர் அனுபவிச்சார். நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் திருப்புல்லானி திவ்யதேசத்தை. திருப்புல்லானி திவ்யதேசத்துல ரொம்ப விசேஷமா வைஷ்ணவாள்லாம் பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதுவும் இன்னைக்கு ஆவணி அபிட்டம் ரொம்ப அழகா பிராமண சத்திரிய வைஷ்யாள்லாம் யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணிக்கிற ஒரு நாள், பூணல் போட்டுக்கிற ஒரு நாள். அழகா வேத மந்திரங்களை சொல்லி அனுபவிக்கிறதுக்கான ஒரு நாள் இது. அது ஒரு பெரிய பாக்கியம். ஸ்திரீகளுக்கு சூத்ரர்களுக்கு இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால அவளை கேவலம் மட்டம்னு சொல்லல. அவர்களுக்கு இந்த பிரயோஜனம் நிச்சயமா உண்டு, சந்தேகமே கிடையாது. இன்னொருத்தருக்கு இன்னென்ன கர்மாக்கள் அப்படின்னு சாஸ்திரம் விதிச்சு வச்சிருக்கு. ஆவணி அவற்றெல்லாம் அழகா ராமானுஜர், ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி ராகவேந்திரர், மத்வாச்சாரியா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி பல பேர் கொண்டாடின அழகான ஒரு நாள். அதனால பூணல் அப்படின்றது புருஷாளுக்கு மாங்கல்யம் போலே அப்படின்னு பெரியவாள்லாம் வர்ணிக்கிறார். அந்த வேதம் சொல்றதுக்கான ஒரு அதிகாரம் பூணல் போட்ட பிறகுதான் கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம். அதனால பூணல் அப்படின்றது ஒரு மரியாதைக்குரிய விஷயம். போட்டுக்கிறது பாக்கியம். நமக்கு இப்படி பாக்கியம் கொடுத்திருக்கானே பகவான் அப்படின்னு வினயத்தோட ஆசையோட நிதானமா பணிவோட இருக்கணும். நான் பூணல் போட்டுருக்கேன் பெரியவன் நினைச்சாச்சுன்னா அவன் அதமன். பூணல் போடலேனாலும் பகவத் பக்தியில திளைச்ச சூத்ரன் விசேஷமானவன் தான். இது புரியறதுக்காக சொல்றேன். எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள், இதுல மாற்றமே கிடையாது. அதனாலதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சாத்தின முதலி சாத்தாத முதலின்னு வார்த்தைகள் உண்டு. யஜ்ஞோபவீதம் சாத்தின முதலி, யஜ்ஞோபவீதம் சாத்தாத முதலி. ஆக மொத்தத்தில் எல்லாரும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்கள் அப்படின்னு தான் சொல்றது. அதுல பல பேர் இன்னைக்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கா. உலகம் முழுக்கவே பகவானால அளக்கப்பட்டதுதான் கர்மபூமி, பாரத பூமி. அது துளி கூட சந்தேகம் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவாளுக்கெல்லாம் அங்கெல்லாம் பண்ற கர்மா எல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. வெளிநாட்டுல பண்ற கர்மா பிரயோஜனம் உடையதுதான். ஏன்னா பகவான் அளந்த பூமியில தானே இருக்கா. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வந்துடுறது. அதற்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்துடுறது. பெரியவாள்லாம் நிறைய பேர் சொல்றார், பாரத பூமியில இருந்துட்டும் கர்மா பண்ணாதவனை விட அயல் தேசத்துல இருந்துட்டு கர்மா பண்ணக்கூடியவன் விசேஷமானவன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றான். அதனால வெளிநாட்டுல இருக்கவாளுக்கும் அவ பாடு அங்க இருந்து அம்மாவாசை, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஃபாரின்ல அவ்வளவு அழகா அம்மாவாசை தர்ப்பணம் பண்றவா உண்டு, ஆவணி அபிட்டம் உண்டு, காயத்ரி ஜபம் பண்றவா உண்டு. பல இடங்கள் அழகா கூட்டமா ஃபாரின் இருக்கவாள்லாம் இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இதை பண்றதுன்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்கா. அதனால நாம பண்ணணும். இது பகவான் உத்தரவு. எங்கிருந்து பண்ணாலும் இது பகவானுடைய பூமி, இது கர்ம பூமி அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு பண்றவாளுக்கு நிச்சயமாவே அனுகிரகம் உண்டு, சந்தேகமே வேண்டாம். ஃபாரின்ல இருந்துட்டு சிரார்த்தம் பண்ணாலும் தப்பில்லை. ஃபாரின்ல போனா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அப்ப ஃபாரின்ல கோவில்களே கட்ட வேண்டாமே. ஃபாரின்ல அந்த வேத மந்திரங்களால பிரயோஜனம் இல்லைன்னா இவ்வளவு கோவில்கள் கட்டி அங்க கும்பாபிஷேகம் பண்ணி அங்க ஹோமம் எல்லாம் பண்றான் அப்படின்னா அப்ப அதுக்கு பிரயோஜனம் இருக்குன்னா அங்க சொல்லப்படுகின்ற அங்க பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கும் அழகான ஆசீர்வாதம் பூரணமா உண்டு. ஒரு காலத்துல உலகம் முழுக்கவே இந்து சனாதனமான தர்மம் தானே இருந்தது.
அந்த காலத்துல பிராமணர்லாம் கடல் கடந்து போகக்கூடாது வச்சிருந்தாங்கன்னா பிராமணர்கள் ஊர்ல இருந்து அவ தன் கர்மாவை பண்ணும் பொழுது ஊர் நன்னா இருக்கும், அந்த நகரம் நன்னா இருக்கும், நாடு நன்னா இருக்கும். அதுக்காக பலவிதமான காரணங்கள்னாலே பிராமணர்கள்லாம் வேற வேலைக்கு போயாச்சு. அவாவா தர்மத்தை விடுவாங்க பரவாயில்ல. பண்ணாதவர்களை காட்டிலும் எங்க இருந்தாலும் தர்மம் பண்ணக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், சந்தேகமே வேண்டாம். உலகம் முழுக்கவே பகவான் வாமனனாலே திரிவிக்ரமனாலே அளக்கப்பட்ட பூமி தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் எல்லாத்திலுமே சனாதனமான ஹிந்து தர்மத்தினுடைய தாக்கம்ன்றது நிச்சயமா உண்டு. அதனால கர்மா பண்றவர்கள் எங்கிருந்தாலும் உயர்ந்தவர்களே. அதனால பூணல் குடுமி இதெல்லாம் உயர்ந்ததான ஒரு விஷயம். போட்டுக்கிறவாளும் வினயத்தோட இருக்கணும், போட்டுக்காதவர்கள் போட்டுருக்கிறவர்கள் ஆஹா பரவாயில்லையே போட்டுக்கிறாளே அப்படின்னு சந்தோஷப்படணும். பரிகாசமும் அகம்பாவமும் நமக்குத்தான் பிரச்சனை. இந்துக்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்க வேண்டியது நம்முடைய தர்மம். அது சுவாமி ராமானுஜர், சங்கர பகவத்பாதர், இந்த மாதிரி மகாத்மாக்கள்லாம் ஜபிச்சதான காயத்ரி மந்திரத்தெல்லாம் ஜபிக்கிறதுன்றது பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். அது அவ்வளவு அழகு. அதனாலே தர்மம் சத்தியமானது, வீண் போகாது. அதனால நீங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாகவே பகவத் அனுகிரகம் பூரணமா உண்டு. இங்க சில பேர்லாம் சொல்றார், இங்க இருந்து கர்மா பண்ணாதவன் மிலேச்சன், மிலேச்ச தேசத்துல இருந்து கர்மா பண்ணக்கூடியவன் உயர்ந்தவன் அப்படின்னு எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்கா. அதனால கர்மா பண்றவன் வசதி, அந்தந்த தர்மங்களை அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர்ல பண்றதுனால தப்பு கிடையாது, மிகவும் உயர்ந்த விஷயம். அழகா சுவாமி ராமானுஜர் திருப்புல்லானி திவ்ய தேசம் எல்லாம் அழகா சேவிக்கிறார். ஜோரா சேவிச்சுட்டு நேர திருமெய்யம் திவ்ய தேசம் வரார். சத்யகிரிநாதன், சத்தியமூர்த்தி இதெல்லாம் பகவானுடைய திருநாமம். யஜ்ஞோபவீதம் சத்தியம், காயத்ரி மந்திரம் சத்தியம், ராமானுஜர் சத்தியம், பகவான் சத்தியம், நாமஜபம் சத்தியம், கர்மா சத்தியம், பகவத் தியானம் சத்தியம், இதெல்லாம் நிரந்தரமான சத்தியம், மாறவே மாறாது. அழகான திருமெய்யம், திருமயம் எடுத்து மெய்யம், அழகான மெய்யர் அப்படின்னு தான் சுவாமிக்கு திருநாமம் உண்டு. அழகான மலைய கொடைஞ்ச குடை வரை கோவில் தான் திருமெய்யம். புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய தேசம் திருமெய்யம். சிவன் கோவிலும் விஷ்ணு கோவிலும் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய அழகான ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் திருமெய்யம். திருமெய்யம் திவ்ய தேசத்தை அவ்வளவு அழகா திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். நீள் நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேனான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை பூனா மார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே அப்படின்னு ரொம்ப அழகா திருமங்கை மன்னன் பாடுறார். ராமானுஜர் அழகா அந்த பாசுரத்தை சொல்றார். இடத்துக்கு வந்தோடனே அந்த சத்தியகிரிய பார்த்தோடனே அவ்வளவு சந்தோஷம். சத்தியகிரிநாதன் அப்படின்னு பேர். அத்திகிரிநாதன் மாதிரி சத்தியகிரிநாதன் இவன். அழகா ராமானுஜர் சொல்றார், நீள்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு மகேந்திர பர்வதத்தை அழகா வாசுகின்ற பாம்ப கயிறா கொண்டு கட்டி திருப்பார்கடல கடைஞ்சாலியோ ஆழ்கடலை பேனான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை, அழகாக அமிர்த கலசம் கொண்டு வந்த கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல அப்படின்னு பெரியாழ்வார்லாம் சொல்ற மாதிரி அழகான அமிர்த கலசம் கொண்ட பெம்மானை, பூனார் மார்வனை அழகான ஆபரணங்களால சூழப்பெற்ற அலங்கரிக்கப்பெற்ற திருவாரூர் உடையவனை, புள்ளூரும் பொன் மலையை அழகான கருடன் மேல ஊறக்கூடிய ஸ்வர்ண மலை போல இருக்கக்கூடிய பகவானை பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே. அவனை பார்க்காத கண்கள் கண்ணில்ல அப்படின்ற ஒரு ஆழ்வார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த 10 பாசுரங்கள் முழுக்கவே. பார்க்காதவா கண் இல்ல, பேசாதவா கேட்காத செவி செவி அல்ல, சொல்லாதார் சொல் சொல்லல்ல, பாடாதார் பாட்டு பாட்டல்ல, தொழா கை கையானை தொழா கை கையல்ல, இப்படியே ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி ராமானுஜர். அப்படியே கண்கள்ல ஆனந்த பாஷை சொல்லி இந்த மலையை பார்த்து சொல்ல, இதை பார்க்கறதே கண்கள், இதுவே பரமபாகியம். நினைச்சு பாருங்களேன், தெய்வத்தை பார்க்காமலேயே கண்கள் இருக்கு அப்படின்னா
பயங்கரமா இருக்கும். அப்பப்ப கோவிலுக்கு போறோம், பகவானை பாக்குறோம் அப்படின்றதுனால ஒரு சமாதானம், தியானம் பண்ண முடியறது. ஏன்னா மனச சுலபமா அமைதியாக்குறதுக்கு வழி தியானம். அந்த தியானத்துக்கு சுலபமான வஸ்து தியான வஸ்துன்னு சொல்லுவா. பகவானுடைய அர்ச்சாவதார மூர்த்திகள், கோவில் இருக்கக்கூடிய மூர்த்திகள். ஸ்ரீரங்கம் போறோம், ரங்கராஜனை பாக்கிறோம், ஹிருதயத்துல அப்படியே வச்சுக்கணும் இல்லையா? காஞ்சிபுரம் போறோம், வரதராஜனை பார்க்கணும், ஹிருதயத்துல வச்சுக்கணும். ஒரு தடவை பார்த்தோம் மனசுல அப்படியே நிக்கிறது, எப்ப வேணா நினைச்சுக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்தியா பகவான் வரலாம். பண்டரிபுரம் போறோம், பாண்டரங்கனை சொல்றோம், உடுப்பி போய் கிருஷ்ணனை பாக்குறோம், இதெல்லாம் மனசுல நிக்கிறது இல்லையா? இப்ப ஒரு துக்கம், ஏன்னா இந்த மூர்த்திகள்னாலே நமக்கு ஒரு நாளும் ஒரு அசம்பவம், ஒரு அசம்பாவிதம், ஒரு கஷ்டம் நமக்கு வராது. நம்ம கூட இருக்கவா, நமக்கு தெரிஞ்ச பாபாக்கள் மூலமா என்னைக்காவது ஒரு நாள் ஏதான ஒரு காரணம் கொண்டு ஒரு துக்கம், ஒரு கஷ்டம் வந்துடலாம். ஆனா நிச்சயமா அர்ச்சாவதார மூர்த்தியினாலே கஷ்டம் வராது. அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை தியானம் பண்றது சுலபம். சுவாமி ஒரே போஸ்ட்ல இருப்பார், எப்பொழுதும் இருப்பார், 365 நாளும் போய் சேவிக்கலாம். இதெல்லாம் ஒரு பாக்கியம். அதனால ஆழ்வார் சொல்றார், ராமானுஜர் சொல்றார், அவ்வளவு அழகா, ஆழ்வார் அவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கோ, காணாதார் என்றும் கண்ணல்ல கண்டாமே. டெய்லியே பகவானுடைய ரூபத்தை பார்க்கணும். அதுக்காக தான் வீட்டுல பகவானுடைய மூர்த்திகள்லாம் வச்சுண்டு ஜோரா சேவிக்கிறோம்னா பகவானை பார்க்கணும். சமையல் ரூம்ல டெய்லி சுவாமி வச்சிருக்கோம், பூஜை வச்சிருக்கோம், சில ஹால்ல வச்சிருப்போம், யாருக்கு எங்க சௌகரியமோ வச்சிருக்கோம். சுவாமியை பார்க்கறது ஒரு பெரிய திருப்தி. ஏன்னா யசோதை மாதிரி, கௌசல்யா மாதிரி பிரத்யட்சமா பார்க்கறதுனா கூட இந்த மூர்த்திகளை கொண்டாடி அனுபவிக்கும் போது இந்த மூர்த்திகளே நமக்கு அவ்வளவு அழகா பேசி விளையாடும். சுவாமி ராமானுஜர் அழகா சொல்றார், நீழ்வான் குரல் உருவாய் நின்று இறந்து மாவலி மண் தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டோமே. அழகா சின்ன பயலா போய் மகாபலியின் இடத்துல 3 அடி நிலம் வாங்கி தாளால உலகத்தெல்லாம் அளந்தான் இல்லையா? அப்பேற்பட்டவன அழகான ரத்னமணி போல இருக்கக்கூடிய பகவான தொண்டர்க்கு இனியான, யார் அவனுக்கு தொண்டனோ அவர்களுக்கு இனியா இருக்கிறவன கேளா செவிகள் செவியல்ல கேட்டோமே. அந்த காதுகள் எதை கேட்டாலும் அது செவி கிடையாது, பகவத் விஷயத்தை கேட்டா அதுதான் காது. இப்ப டெய்லி ராமானுஜம் கேட்கிறோம், அப்ப இது காது. மற்ற சமயத்துல இது காது இல்லையா? பகவத் விஷயம் கேட்கும்போது மட்டும்தான் காது. பகவானை பார்க்கறது தான் கண்கள். கண்ணாடியில் நம்ம முகத்தையே பார்த்துருந்தா அது கண்ணு இல்லை, பகவானையே பார்த்துட்டு இருந்தா அது கண்ணு. தூயானை தூய மறையானை தென்னாளி மேயானை மேவாள் உயிருண்டு அமுதுண்ட வாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கேட்டாமே. அழகான தூயானன், அழகான வேத பொருளா இருக்கவனை, தென் ஆளி மேயானை, அழகான திருவாளில் இருக்க பெருமாளை, மேவாள் உயிருண்டு அமுதுண்ட வாயானை, அழகா அவளுடைய பூதனையுடைய உயிரை குடிச்சவன், அமுது குடிச்சவன், அப்பேற்பட்ட வாயனை மாலை வணங்கி அந்த அற்புதமான பெருமாளை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கேட்டாமே. இப்ப இனிமேல் யாரோ வெட்டி கதை பேசினா அது பேச்சல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சத்சங்க விஷயம், பகவத் விஷயம், பகவானுடைய அனுபவ விஷயம், திருப்பாவை, பிரபந்தம், பாகவதம், ராமாயணம், நாராயணீயம், ராமானுச நூற்றந்தாதி, இதெல்லாம் தான் பேச்சு. மற்ற பேச்சுலாம் பிரயோஜனம் இல்லாது, நமக்கு பிரயோஜனம் இல்லாத எது பண்ணாலும் அது பேச்சு வேஸ்ட் தானே. அதனால பேச்சென்று பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கேட்டாமே அப்படின்னார் ராமானுஜர். சொன்னவர் அழகா அங்க இருக்கிற புஷ்கரணிக்கு அழிச்சுட்டு போனார். இந்த புஷ்கரணி ரொம்ப அழகா இருக்கும். எண்கோண புஷ்கரணி, ஆக்டகன் ஷேப், 8 சைடுல அவ்வளவு அழகான ஒரு புஷ்கரணி, திருமெய்யம் கோவிலுடைய புஷ்கரணி. அந்த புஷ்கரணி அவ்வளவு அழகா இருக்கு. புஷ்கரணி பேரு சத்திய புஷ்கரணி அப்படின்னு பேரு. அதுல சேவிச்சோம்னா சத்தியமா பகவானுடைய கிருபை கிடைக்கும். அப்பேற்பட்ட சத்திய புஷ்கரணி. இந்த திருமையம் கோவில்ல பகவான் 2 மூலவர அழகா இருப்பான். ஒருத்தர் நின்ற பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட, இன்னொருத்தர் அழகான படுத்துருக்கிற பெருமாள். படுத்துருக்க பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி நீளம் அப்படின்னு சொல்றான். அவ்வளோ பெரிய பெருமாள், மலை கொடைவரை. அதுல பார்த்தோம்னா பெருமாள் சம்மனு அவர் வலது கை வந்து அப்படி ஆதிகேசனை
அப்படி கட்டி பிடிச்ச ஒண்ணுகளை கவலைப்படாது அப்படின்னு இந்த வலதுகை அப்படி வளர்ச்சி எடுத்துன்னு போய் ஆதிசேஷன் அப்படி பிடிச்சிருந்த ஒண்ணு நடக்கும், அந்த கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஆதிசேஷன் பார்க்கணும். மற்ற எல்லா இடத்துலயும் அப்படி சீரிண்டு மேல இருக்க மாதிரி இருக்கும். இங்க மட்டும் அப்படி 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 அடங்குற மாதிரி இருக்கும். அந்த பாம்பு படம் எடுத்து சீரிட்டு லேசா அப்படி தலையை கீழே சாச்சிருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஆதிசேஷன். ஒரு சந்தர்ப்பத்துல அழகா மது கைடபர்கள் பெருமாள் யோக நிதியில இருக்கும் பொழுது ஸ்ரீதேவி பூதேவி அபகரிக்க ஓடி வரா. இப்ப ஸ்ரீதேவி பயந்துவே பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல மறைஞ்சுடுறா, பூதேவி பகவானுடைய திருவடியில மறைஞ்சுடுறா. அப்ப அவ ரெண்டு பேரும் பார்க்கலாம், சரி பெருமாளை படுத்துவோம்னு சொல்லி மது கைடபர் வேகமா பாயறாளாம். ஆதிசேஷன் பாக்குறாராம், அச்சோ பெருமாளை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்களே இந்த பசங்க அப்படின்னு கோபமா அப்படி நஞ்சு கக்கினாராம். வேகமா சீறி ஆதிசேஷன் பார்த்தா நஞ்ச கக்கறதுக்கு பாம்பு அப்படி பின்னாடி புஷ் அப்படி துப்பும், அந்த மாதிரி விஷத்தை அப்படி கக்கற மாதிரி இப்படி திரும்பி கீழே இறங்கியிருப்பார். அங்க செவுத்து அந்த இதுல பார்த்தோம், குடைவரை கோவில்லயே பார்த்தோம்னா நாபில பிரம்மா உண்டு, பிரம்மா பக்கத்துல பார்த்தா இந்த சூளம் மாதிரி இப்படி இப்படி போற மாதிரி அக்னி மாதிரி இருக்கும். விஷ அக்னி அப்படி கக்கறார், அப்படியே பாயற மாதிரியே இருக்கும். பிரத்யட்சத்துல அந்த கோவில்ல பார்க்க முடியும் சுவாமி கிட்ட. திருவடியில பார்த்தா மது கைட்டவர் ஓடுற மாதிரி இருப்பா. ஐயோ இதனடா அது அப்படின்னு பயந்து ஓடுவா. பகவானுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சீரக்கூடிய ஆதிசேஷன் இங்கதான் படுத்திருக்கார் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் அந்த புஷ்கரன்ல சொல்லிட்டு நேர கோவிலுக்குள்ள அழிச்சுட்டு போறார். ஜோரா பெருமாள் படுத்திருந்த கிடக்கிற பெருமாள் திருமெய்யர்னு பேரு, சத்யகிரி நாதன் அப்படின்னு பேர். அழகா இருக்கார். திருவடியில மது கைடபர்கள், மேல எல்லா தேவர்களும் இருக்கா. ஆச்சரியமா கருடன் முதற்கொண்டு எல்லாரும் இருப்பா, அசுரர்கள்லாம் கூட இருப்பா. அது நடுவில் பெருமாள் பிரம்மாண்டமா படுத்திருப்பார் இந்த சத்யகிரி நாதன். அவ்வளவு அழகா அப்படி பாம்பு ஆதிசேஷனுடைய விஷத்தை கக்க அதை காமிக்கிறார் ராமானுஜர். அதை பாருங்கோ, விஷம் கக்கி எப்படி போகிறது பாருங்கோ, ஆதிசேஷன் எப்படி இருக்காரு பாருங்கோ அப்படின்னா. கூறத்தாழ்வான் எல்லாரும் ராமானுஜர் பாருங்க, ஆதிசேஷன் எப்படி இருக்காரு பாருங்கோ அப்படின்னு. ஏன்னா இவர் தானே பிரத்யக்ஷ ஆதிசேஷன். அந்த இடத்துல ராமானுஜரே பாருங்க, நது கடல் ஓடுறா பாருங்க, இப்படி கோபமா சொல்ற ஆதிசேஷ பாவம் வந்துடுறது. ஆதிசேஷன் அழகா பெருமாள் இப்படியே தட்டி கொடுத்துன்னு இருக்கா. இப்ப ராமானுஜர் காட்டி கொடுக்கிறார் எப்படி பெருமாள் ஆதிசேஷன் அப்படி தடவி கொடுக்கிறார் பாருங்க. எச்சில் அப்படி நாகம் விஷ எச்சில் அப்படி உமிழ்ந்த உடனே ஓடி போறா இல்லையா, அப்படி பெருமாள் கண்ணை திறந்து பாக்குறாராம். ஆதிசேஷன் கொஞ்சம் பயப்படுறாராம், அச்சோ பெருமாள் கிட்ட உத்தரவு வாங்காம நாம பாட்டுக்கு அப்படி தான் தோண்டித்தனமா பண்ணிட்டோமே தப்போ அப்படின்னு பயந்து அப்படி தலையை லேசா அப்படி கீழே இருக்காங்க. தடங்கள்லாம் பெருமாள் தலைக்கு மேல அப்படி சீரிண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படி அழகா ரொம்ப அப்படி பதவிசமா அப்படி கீழே இந்த நாகம் எல்லாம் பார்க்கலாம். இப்படி கீழே பொறுமையா அப்படி பயந்து கீழே இறங்க மாதிரி இந்த ஆதிசேஷன் இருப்பா. அப்ப அப்படி பண்ணிட்டோமே பிரபோ மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு ஆதிசேஷன் பயந்தாராம். அப்பதான் பகவான் வலது கையினால அழகா ஆதிசேஷன் தடவி கொடுத்து, நல்ல காரியம் தானே பண்ணாய், அவ்வளவு அழகா இத்தனை தூரம் அக்கறை எடுத்துட்டு ஸ்ரீதேவி பூதேவியை காப்பாத்திருக்கியேப்பா அப்படின்னு தடவி கொடுத்தாராம். ஆதிசேஷன் கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சது, கவலைப்படாதே அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அப்ப நம்ம ஆத்திரவசரத்துல எது பண்ணாலும் பெருமாள் கவலைப்படாதே நான் இருக்கேனே அப்படின்னு சாரம். அப்படி ஒரு சத்யகிரி நாதன், சத்தியமூர்த்தி அப்படின்னும் ஒரு திருநாமம் இவருக்கு உண்டு. அவ்வளவு அழகா பெருமாளுடைய அந்த வலது கையெல்லாம் காண்பிச்சு இடதுக்கு அப்படி கூப்பிடுற மாதிரியே இருக்கான். சத்யகிரிநாதன் வா அப்படின்றா போலவே இருக்கா. சுவாமி ராமானுஜர் பகவானுடைய திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அப்படி காட்டி கொடுத்து அந்த ஆதிசேஷங்க கையை அவ்வளவு தூரம் வளைச்சு அப்படி தடவி கொடுக்கறது வேற எந்த திவ்ய தேசத்திலையுமே பார்க்க முடியாத அழகு. அப்படி எல்லாம் ராமானுஜர் காட்டி கொடுத்தார். எல்லாரும் ஆனந்தத்துல தளச்சார்கள். ஜோரா தாயார காட்டி கொடுக்கிறார். தாயார் சன்னதியில தாயாருக்கு அழகான பேர் உய்யவந்த நாச்சியார்னு பேரு, உஜ்ஜீவனத்தாயார்னு பேரு. நம்ம உஜ்ஜீவனம் அப்படின்னு இல்லையா, வயிற்று பழுப்பு உதர போஷணம் மாதிரி உஜ்ஜீவனம். அவள் நம்மளை காப்பாத்துறதே தன் தர்மமா வச்சுட்டு இருக்காளாம். நம்மளெல்லாம் உய்விக்கிறதுக்காகவே இருக்கிற தாயார் நம் உஜ்ஜீவன தாயார்.
அவ்வளவு அழகா உய்ய வந்த தாயார காண்பிச்சு கொடுத்தார். எல்லாரும் ஆனந்தமா தளச்சார்கள். அவ்வளவு அழகு. அதே கோவில்ல இன்னொருத்தரும் நின்று இருக்கா. இன்னைக்கு நாம இந்த பெருமாளோட தாச்சிப்போம். சரியா? அழகான எண்கோண புஷ்கரணி, அழகா ஆதிசேஷனோட ராமானுஜரோட எல்லாரோடையும் இருப்போம். மது கைடவர்கள் பிடிக்க வந்தா கவலையே படாதீங்க, ஆதிசேஷன் எச்சு துப்புவார். ராத்திரி யாரா மேல எச்சு துப்பி யாருன்னு சொல்லாதீங்க, ஆதிசேஷனா தான் இருக்கும். அவருடைய எச்சில் நம்ம மேல பட்டு எடுத்துனா அது போதுமே, தானா பெருமாள் ஐயா அப்படி வந்து படுத்துருவார். அதனால இனிமேல் யாராவது பேசும்போது திடீர்னு சமயத்தில் எச்சில் தெரிக்கும் இல்லையா, அப்ப கூட ஆதிசேஷன் மது கைடவர்கள் மேல துப்பின எச்சல்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நம்ம மது கைடவர் நினைச்சுக்கோங்க. இப்ப அவருடைய எச்சில் நம்ம மேல பட்டதுன்னா பரம பவித்திரமா ஆயிடுவோம். சத்தியகிரிநாதன் மெய்யரை அழகா நினைச்சுக்கோங்க. சரியா? திருமெய்யர், அதனாலதான் ஊர் பேரு திருமெய்யம். அவர் பேரை கொண்டு திருமெய்யம் சத்தியகிரி. அதனால அந்த மெய்யானை நாம பார்த்துப்போம், அழகா தாச்சிப்போம். திடீர்னு யாராவது அப்படி சத்தெல்லாம் போட்டா பயப்படாதீங்க. பகவானுடைய வக்ஷஸ்தலத்தையும் ஸ்ரீதேவியா இருக்கும். கால் பக்கத்துல யாராவது உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காளு நினைக்காதீங்க. பெருமாள் திருவடியை பிடிக்கிற தாயார் பூதேவியா இருப்பா. சரியா? ரெண்டு பேரும் அப்பப்ப வெளில வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவா. அழகான ஆதிசேஷனோட ராத்திரி யாரோ ஒதுங்குற மாதிரி பதுங்குற மாதிரிலாம் தெரிஞ்சா கவலைப்படாதீங்கோ, ஆதிசேஷனா தான் இருக்கும். யாராவது ஓடுற மாதிரி இருந்தா கவலைப்படாதீங்கோ, மது கைடவர்களா இருப்பா. இன்னொருத்தர் அங்க தபஸ் பண்ணிதான் ஆனந்தமா ஒரு பெரிய இடத்தை பிடிச்சா. அவர் யாருன்னு நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பதுங்குற பாம்போடையும் அழகான யதிராஜனோடையும் சத்தியமூர்த்தி பெருமாளோடையும் அழகான ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடையும் உய்ய வந்த தாயார் உஜ்ஜீவன தாயாரோட ஜம்முன்னு தாச்சிப்போம். மலைக்குள்ள தூங்க போறோம், குகைக்குள்ள தூங்க போறோம், 30 அடி பெருமாளோட தூங்க போறோம். திடீர்னு யாரோ ராத்திரி இடுக்கி கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சா கவலைப்படாதீங்க. சத்தியகிரிநாதன் ஆனந்தம் ஒண்ணுல தாச்சிக்கோ அப்படின்னு உரிமையா நம்மள தடவி கொடுப்பார். யாரோ என்னமோ பயந்துடப்படாது. சரியா? ராதே கிருஷ்ணா. ஆச்சரியமா யாரெல்லாம் சகோதரிகள் இருக்கோ இன்னைக்கு எல்லாரும் ராமானுஜருக்கும் சத்தியகிரிநாதனுக்கும் ராக்கி கட்டி விட்டுருங்கோ சகோதரா அப்படின்னு ஆனந்தமா. சத்தியகிரிநாதன் கட்டத்தோம் இல்லையா, ஆதிசேஷன் கட்டி விடுங்கோ சகோதரா. நிறைய பேர் விரோதிகள்லாம் படுத்துறா, நீ கொஞ்சம் பாத்துக்கோன்னு ஒரு ராக்கி கட்டிடலாம். சீரி எச்சத்துப்பியே துரத்தி விட்டுருவா, விஷ எச்சத்துப்பியே துரத்தி விட்டுருவா. சரியா? ஆச்சரியமான ரக்ஷாபந்தன், ஆவணி அவிட்டம், சில இடங்கள்ல பலராம ஜெயந்தி அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனந்தமா அனுபவிப்போம். சரியா? நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். நாளைக்கு சத்தியகிரிநாதன் அனுபவிப்போம். என்ன விசேஷம்னு நாளைக்கு சொல்றேன். கிச்சாபைய ஓடி வந்துட்டே இருக்கான், கூடியிருந்து குளிர்வோம். ராதே கிருஷ்ணா. பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இனிமேல் எதையான பார்த்தா கண்ணல்ல கண்டாமே. சரியா? ஆச்சரியமா எதையான கேட்டா அச்சுச்சோ சத்தியமூர்த்தி கோச்சிபார் அப்படின்னு நினைச்சுக்கணும். பேச்சல்ல கேட்டோமே, செவியல்ல கேட்டோமே, பாட்டல்ல கேட்டோமே. சரியா? ஜாகிரத. ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.